வெல்கம் டு கோடிஸ்வெல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பைவேட் இன்டீஜர்னால் என்ன, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி கோட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத பார்க்க போகிறோம். பைவேட் இன்டீஜர்ங்கிறது வந்து அதிகமாக இன்டர்வியூ கொஸ்டினில் கேட்பாங்க, அதனால் லீக் கோடில் கேட்பாங்க, இல்லைனா கோட் விட்டா இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் கான்செப்ட்லாம் கேட்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக என்னென்னு பார்க்கலாம். வாங்க நம்ம பேசிக்லேருந்து பார்க்கலாம். பைவேட் இன்டீஜர்னால் என்னென்னா, இப்போ ஒரு வேல்யூ எடுத்துக்கிறீங்க. இப்போது ஒரு லென்த் வந்து ஒரு 8 நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 8 நம்பரில் இங்கே என்னன்னா 1 2 3 4 5 6 7 8 நம்பர் இருக்கா. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்ணணும். இப்போ 1 + 2 ஆட் பண்ணிக்கணும், 2 + 3 ஆட் பண்ணணும். இப்போ 1 + 2னா 3, 3 + 3னா 6, 6 + 4னா 10, 10 + 5னா 15. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போகணும். இப்போது இதை பைவேட் இன்டீஜர்னா என்னென்னா இதோட மிடில் பார்ட். இப்போது லெஃப்ட்லேருந்து ஆட் பண்ணிட்டு ஒரு நம்பருக்கு ஆட் பண்ணிட்டு வந்தாலும் ஒரு ஆன்சர் வரணும், அந்த நம்பர்லேருந்து லாஸ்ட் நம்பருக்கு ஆட் பண்ணிட்டு போனாலும் அதே ஆன்சர் வரணும். அப்போ அந்த 2 நம்பருக்கு உள்ள நல்ல எக்ஸ் வேல்யூ தான் பைவேட் இன்டீஜர். இப்போ அது வந்து எப்படி இந்த கொஸ்டினில் வந்து 8 நம்பர் நம்ம எடுத்துருக்கோம். இதோட இன்டீஜர் பைவேட் இன்டீஜர் வந்து 6. இது எப்படி வந்துச்சுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பைவேட் இன்டீஜர் பற்றி பார்க்குறதுக்கு நான் லீக் கோடுங்கிற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லீக் கோட் பிளாட்ஃபார்மில் 2485 ஃபைண்ட் த பைவேட் இன்டீஜர்ங்கிறது வந்து ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி தந்துருக்காங்க டாஸ்க்கு. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிவிங் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர் n, ஃபைண்ட் த பைவேட் இன்டீஜர் x such that the sum of all the elements between 1 and x inclusively equals the sum of all elements between x and n inclusively. அதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் n இன்டீஜர் நம்ம எடுத்துக்கிறோம். அது எங்கே நம்பராக வேணால் இருக்கலாம். இப்போ ஒரு பைவேட் இன்டீஜர் நம்பர் வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம், அதாவது மிடில் நம்பர். இப்போது 1லேருந்து அந்த எக்ஸ் நம்பர் வரைக்கும் மிடில் நம்பர் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணுறது சம் ஆஃப் எக்ஸ்லேருந்து லாஸ்ட் நம்பர் வரைக்கும் வர நம்பர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். இதை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை இந்த மாதிரி நமக்கு வரல, இன்டீஜர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா -1ங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லி தந்துருக்காங்க. இப்போ அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இன்புட் வந்து நம்ம 8ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட அவுட்புட் வந்து 6ன்னு வரணும். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 இஸ் த பைவேட் இன்டீஜர் சின்ஸ் 1 to 6 and 6 7 8 = 21. நீங்கள் 1லேருந்து 6 வரைக்கும் ஆட் பண்ணாலும் 21 தான் ஆன்சரு. அதே 6லேருந்து 7 8 ஆட் பண்ணாலும் அதே 21 தான் ஆன்சர். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக நடுவில் இருக்க வேல்யூ என்னன்னா 6. அது எப்படி நம்ம இப்போ ப்ரோக்ராமாக எழுதுங்கன்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ n = 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1a தான், n = 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா -1. ஏன்னா இப்போ 1 2 3 4 இதை ஆட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வராது. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் வராத கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல -1 ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இப்போ கோடில் பார்க்கலாம். இப்போது கிளாஸ் சொல்யூஷன் ஆப்ஜெக்ட்டுன்னு ஒரு கிளாஸ், நம்ம சொல்யூஷனும் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு டெஃப் பைவேட் இன்டீஜர்னு அவங்களே ஒரு ஃபங்க்ஷனே கொடுத்துட்டாங்க. செல்ஃப் ஆட்ரிபியூட்டையும் எங்க ஆட்ரிபியூட்டும் நம்ம அவங்களே தங்கிட்டாங்க. இது வச்சுட்டு நம்ம இப்போ அவுட்புட்டை டிசைன் பண்ணணும். அதுக்கு நம்ம லாஜிக் எழுதணும். அதுக்கான லாஜிக் எழுதுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த கிளாஸ் ஃபைலை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கிளாஸ் ஃபைலை ஆக்சஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு நேம் வச்சு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் நேமை கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா இப்போது ஒரு கிளாஸை ஒரு ஆப்ஜெக்டில் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம எதோ பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம கால் பண்ணணும். கால் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்கள். பைவேட் இன்டீஜர் உள்ளே நம்ம ஏதோ நம்பர் தரணும்னா அந்த நம்பரு அதை நம்ம டிசைன் பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வாங்கினா ஃபங்க்ஷன் எழுதலாம். அதுக்கு பதில் இப்போது ஃபங்க்ஷன் என்ன எழுதுறோம்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு லாஜிக் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு லெஃப்ட்லேருந்து ஒரு பைவேட் நம்பருக்கு நம்ம ஆட் பண்ணணும். அப்போது வந்து அதில் வந்து சில வேரியபிள் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து நம்பர் 1ங்கிற ஒரு வேரியபிளை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள் எங்கன்னு போட்டேன்னா 1லேருந்து 1, 2,
3ன்னு ஒரு எக்ஸ் நம்பர் வரைக்கும், அந்த பைவட் நம்பர் வரைக்கும் நான் வந்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து இது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு அந்த எக்ஸ் நம்பர்லேருந்து திரும்ப எங் நம்பர் வரைக்கும் எனக்கு நம்பர் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு நம்பர் 2ங்கிற ஒரு வேரியபிள் தேவை. அதில் வந்து எக்ஸ்லேருந்து எங் நம்பர் வரைக்கும் நமக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போது 8ன்னு எனக்கு தந்த இன்புட்டில் 1லேருந்து 6 வரைக்கான ஆன்சர்ஸ் வந்து ஒரு இதில் ஸ்டோர் ஆகும். அப்புறம் 6லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற நம்பரோட வேல்யூஸ் வந்து இன்னொரு வேரியபிள் ஸ்டோர் ஆகும். நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் பைவட் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதோட ஃபஸ்ட்டு நம்பரோட எண்ட் பாயிண்ட்டையும் இன்னொரு நம்பரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போது நம்ம இதெல்லாம் பண்ணணும்னா ஆட் பண்ணணும். எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும்னா நமக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ரேஞ்சு நமக்கு தெரியணும். அந்த ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் நம்பர்ஸுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறேன் 1லேருந்து n வரைக்கும். எங்கே நம்ம எந்த நம்பர்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இந்த ரேஞ்சு மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா லூப் எழுதணும். லூப் எதுக்குன்னா இந்த ரேஞ்சில் இருக்க நம்பர் வந்து ஒவ்வொரு நம்பராக ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணிகிட்டே போகணும். ஸோ அதுக்கு நமக்கு நம்பர் வேணும்னா ஃபார் I இன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1லேருந்து n வரைக்கும் ஒரு லூப் எழுதிக்கிறோம். லூப் எழுதிட்டு நம்ம செக் பண்ணணும். பார்த்தீங்களா? இப்போ இந்த நம்பர் தான் லாஸ்ட்டு, இந்த பக்கம் இந்த நம்பர் தான் ஸ்டார்டிங்னு. அப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ கம்பேர் பண்ணி ஒரு டெசிஷன் நம்ம எடுத்துகிட்டே ஆகணும். அந்த டெசிஷனுக்காக நம்ம இங்கே வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த 5 இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வச்சு இப்போ நம்ம லாஜிக் எழுத போகிறோம். சரி, வாங்க லாஜிக் எழுதலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோன்னா வேரியபிள்ஸில் நம்பர் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் நம்பர்ஸுக்கு முன்னாடி நமக்கு ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சாகணும். இப்போது ஒரு சொல்யூஷனுக்குங்கிற கிளாஸில் வந்து பைவட் இன்டிஜர் வந்து ஒரு எண் நம்பரை எடுத்துக்குது. அந்த எண் நம்பரோட ரேஞ்ச் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இப்போ அதுக்காக ஒரு லாஜிக் எழுதுகிறோம். சம் ஆஃப் டிஜிட் இல்லைங்க நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரேஞ்ச் 1லேருந்து n+1. இப்போ இங்கே n+1 போட்டிருக்கேன்னா n வரைக்கும் இப்போ சப்போஸ் அங்கே n-ல் 5 எடுத்துக்கிறேன்னா சிஸ்டம் வந்து 1லேருந்து 4 வரைக்கும் தான் கவுண்ட் எடுத்துக்கும். இப்போ எனக்கு அந்த 5ம் வேணும்னா அந்த இடத்துல ஒரு +1 ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4லேருந்து ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்காக n+1ன்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அங்கே சொன்ன பார்த்தீங்களா 1 2 3 4 எக்ஸ் வரைக்கும் ஒரு நம்பர் வேணும்னு. அதுக்காக இப்போ நம்பர் 1ன்னு ஒரு வேரியபிள் எடுத்துட்டு அதுக்கான வேல்யூ வந்து இங்கே பிறகு 0ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அது முடித்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு லூப் எழுதுங்க. நம்ம லூப் எதுக்குன்னா ஒவ்வொரு நம்பராக நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ அந்த நம்பர் செக் பண்ணணும்னா ஃபார் I இன் ரேஞ்ச் நம்ம எக்ஸ்ன்னு தான் வச்சுக்கலாம். எக்ஸின்னு வச்சுக்கலாம். எக்ஸ் இன் ரேஞ்ச் 1லேருந்து n+1 நம்பர் வரைக்குமே எனக்கு லூப் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் லூப்லேருந்து வெளியே வரணும். இப்போ இங்கே என்ன வரணும்னா நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 1ல் 0 தான் இருக்குது. இப்போ எனக்கு வந்து எக்ஸில் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது நம்பர் 1ல் வந்து எக்ஸுங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் இப்படி எழுதலாம். இல்லைனா நம்பர் 1 ப்ளஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்னு எழுதலாம். இரண்டுத்துக்கு ஒரே மீனிங் தான். நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியணுங்க நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 1 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, இன்னும் முடியல, ரன் மட்டும் தான் பண்ணி பார்க்குறோம். இன்வேலிட் ஆர்குமெண்ட். ஓகே, நம்ம வேல்யூவே தரல பார்த்தீங்களாங்க 8. ஓகே, அவங்க இன்புட்டில் தந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு தந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரன் டைம் எரர் பாருங்கள், ஆன்சர் வந்துடுச்சு. அந்த ரன் டைம் எரர் டைப் எரரில் விட்டுங்க, அது ஒன்றும் இல்லை. இப்போது 1 + 2 3ன்னு ஆகிடுச்சு. 3 + 6 3 + 3 6ன்னு ஆகிடுச்சு. 6 + 4 10. அந்த மாதிரி 8 நம்பருக்கான ஆன்சரும் வந்துடுச்சு.
36 வந்துடுச்சு. இப்போ ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ஸோ இது கரெக்டு தான். இப்போது பிரிண்டர் தூக்கி எடுத்துட்டு இப்போ வந்து எனக்கு இங்கே 1லேருந்து 6 வரைக்கும் தான் கவுண்ட்டுங்க. 6 வரைக்கும் அந்த எனக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போது ஒவ்வொரு நம்பருமே லூப்பில் இருக்குங்க கம்பேர் ஆகும். அப்போது இஃப் நம்பர் 1 into 2 எதுக்கு நான் 2 போடுறேன்னா, இப்போ இந்த பக்கமும் 21 இந்த பக்கம் 21 தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பக்கம் 21 வந்துச்சுன்னா இந்த ரைட் சைடும் 21 தான் வரணும். அப்போனா 20 இந்த பக்கம் 21 அந்த பக்கம் 21 42. அப்போ ரைட் சைடு எனக்கு 42 தான் வரணும். அப்போது இந்த பக்கம் என்ன வரும்னா சம் ஆஃப் நம்பர் நம்பரில் 36 வரைக்கும் எனக்கு அவுட்புட்டில் இங்கே வந்திருக்கு. இங்கே வந்துருக்குங்களா அவுட்புட்டில் 36. இப்போ இந்த பக்கம் எனக்கு 42 வேணும். இப்போ 42 வேணும்னா அந்த இடத்துல வந்து எக்ஸுங்கிற வேல்யூ என்னன்னு வருதோ அது வந்து ஸ்டோர் ஆகிட்டு எனக்கு 42ன்னு வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா ரிட்டர்ன் எக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஆன்சர் தான் பைவேட் இன்டிஜராக இருக்கும். ஒரு வேளை அது வரலனால் ரிட்டர்ன் -1. அவங்க கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க ரிட்டர்ன் -1ன்னு. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அக்செப்ட் கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3. இப்போ எங்கே வந்து 18 வச்சுட்டோம்னா 6 தான் அவுட்புட்டு. இப்போ 1ன்னு எடுத்துட்டோம்னா 1 தான் அவுட்புட். கேஸ் 3ன்னு எடுத்துட்டோம்னா 4க்கு வந்து பைவேட் இன்டிஜர் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் உங்களுக்கான லாஜிக்கல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லை கோட் விட்டா இல்லை லீக் கோடில் ஏதோ கான்டெஸ்ட் எழுதும்போது இல்லை ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதும்போது ஏதாவது லாஜிக் வந்து உங்களுக்கு தெரியாமல் போச்சோ இல்லை உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் அந்த கொஸ்டினுக்கான சோர்ஸ் எதாவது இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். அதையும் நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ கோர்ஸ் கற்றுக்கணும் இல்லை இந்த மாதிரி கோடிங் போட்டு கற்றுக்கணும்னு தேவைப்படுச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதோ ஒரு நல்ல வெப்சைட் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். Okay, thank you.